கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து பராமரித்து வழித்து வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த யூடியூப் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை உலகம் முழுமைக்கும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற இந்த சூழல் மத்தியில் கடந்து போன 7 வாரங்களாக திருச்சபையில் ஆலய ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழலை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் மத்தியிலும் இந்த யூடியூப் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டு ஆண்டவராகிய தேவனை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 136வது பாடல், வாஞ்சைப்பட்ட இயேசுவே அல்லேலுயா, இந்த பூதலத்திலே அல்லேலுயா, கொஞ்ச நாள் தாள் தங்கினீர் அல்லேலுயா என்ற பாடலை என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து இந்த பாடலை பாட உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அன்பிற்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தினுடைய தலைப்பு பிதாவிடம் ஏகிய இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு. இந்த 5ஆம் ஞாயிறிலே ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிறதான தலைப்பு என்ன தெரியுங்களா? பிதாவிடம் சென்ற இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் சென்றது எதற்காக? அவர் சென்றுதான் ஆக வேண்டுமா? ஏன் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்திலே மீண்டுமாய் பிதாவை நோக்கி அவர் சென்று விட்டார் என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறதல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இந்த செய்தியை தியானிப்பதற்குள்ளாக 2 கேள்விகளை நமக்குள் எழுப்பி பார்த்து அவர் சென்ற நோக்கத்தையும் அவர் சென்றது நிமித்தமாய் இந்த மனுக்குலத்திற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய மகத்துவமான திட்டத்தை, ஆண்டவருடைய மனுக்குலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற மிக பெரிதான ஒரு அன்பை நாம் இந்த செய்தியின் வாயிலாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும் ஐயா, நீர் என் மீது எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த மகத்துவமான திட்டத்தை இந்த செய்தியின் வழியாக நாங்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து உங்களுடைய கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? உலகத்தின் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக பிதாவிடம் ஏகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக இன்னும் பிதாவினிடத்திற்கு சென்று செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியின் மூலியாக நீர் என் மீது வைத்திருக்கிற அன்பை, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த மிக பெரிதான ஒரு திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கத்த தயவு பாராட்டுவீராக. ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, ஆனாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாகவாவது உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய ஞானத்திற்குள்ளாக எங்களை வைத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமான திறவுகோல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன். ஒரு குடும்பம் மிகப்பெரிய ஒரு வறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்தின் தலைவன் ஒரு முடிவை எடுக்கிறான். நான் எங்கேயே இருந்து கொண்டிருந்தால் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியாது, என் பிள்ளைகளுக்கென்று ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் அமைத்து தர முடியாது. ஆகவே நன்றாக சம்பாதிப்பதற்காக, என் குடும்பத்தை இன்னும் ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வரத்தக்கதாக நான் ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதிகம் சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டுக்கு நான் செல்ல போகிறேன். இந்த பிரிவு என்பது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவாக இருந்தாலும் அந்த பிரிவை நாம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்முடைய குடும்பம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? ஒரு நல்லதொரு நிலையை அடைய முடியும் என்று அந்த குடும்பத்தின் தலைவர் கரம் பிடித்த தன் மனைவியினிடத்தில் இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். மனைவி சொல்றாங்க, இல்லைங்க, கஞ்சியோ கூலோ இங்கேயே இருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், நாம் இருந்து கொள்ளலாமே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சூழலை புரிந்து கொள்வார்கள். தகப்பன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் பட்ட கஷ்டம், நான் ஆர்வமாய் படிக்க வேண்டும் சொல்ல எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு என்னுடைய தகப்பனாரால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே நான் சொற்ப காலம் என்ன பண்ண போறேன், உங்களை விட்டு நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நான் ஒரு வேலையை தேடி வெளிநாட்டிற்கு செல்லாமல் சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய அனுமதியோடு கூட உங்களுடைய ஆலோசனையை கேட்கதான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டாராம். மனைவியாமல் சொன்னாங்க, எனக்கு என்னமோ இதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை போலதான் தோன்றுகிறதே, ஆகவே நீங்கள் சென்று வாருங்கள். கணவர் சொல்லுகிறார், ஒரு 3 வருடம் நாம் பிரிந்திருக்கக்கூடிய சூழலுக்கு நாம் இருப்போம், ஆனால் வந்த பிற்பாடு சூழ்நிலைகள் அனைத்தும் முற்றிலுமாய் மாறி போய்விடும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இந்த சம்பவத்தை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக என்ன வந்தார்? கன்னி மரியினுடைய வயிற்றிலே பாலகனாக அவதரித்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் ஒரு இரட்சகராய் பிறந்தார். 30 வருட காலம் குடும்பத்தோடு கூட இருந்தார். 3 வருட காலம் கலிலேயா, யூதேயா, சமாரியா, தீரு, சீதோன், தெக்கப்போலி போன்ற பகுதியில் என்ன பண்ணாரு? ஊழியத்தை செய்தார். ஆண்டவருடைய மகத்துவத்தை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த 3 வருட ஊழியம் முடிந்த பிற்பாடு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் எங்கே இருந்து வந்தேனோ அங்கே மறுபடியும் என்ன பண்ணணும்? நான் செல்ல வேண்டும். பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், பிதா எனக்கு சொன்னவைகளை என்ன பண்ணிட்டேன்? நான் செய்து முடித்தாயிற்று. மீண்டும் என்ன பண்ணணும்? நான் பிதாவினிடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி நான் பிதாவினிடத்திற்கு செல்வது ஏதோ என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுங்கிறதுனால நான் செல்லல. நான் செல்லுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்படி நான் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரால் என்ன பண்ணுவாரு? இந்த பூமிக்கு வருவார். நான் சென்றால்தான் அவர் வர முடியும். ஆகவே அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்ணுவாரா? கண்டித்து உணர்த்துவார். நான் எப்படி எல்லாம் உங்களை நடத்தினேனோ அதே போல அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை நடத்துவார் என்று சொல்லி சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். சீஷர்களிடத்தில் சொன்ன அதே வாக்கியத்தை தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு எங்கே போகிறேன்? பிதாவினிடத்திற்கு போகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்படி இந்த குடும்ப தலைவன் சொன்னான் இல்லையா, நான் சொற்ப காலம் உங்களை விட்டு போகிறேன். நான் போவது எதற்காக? நம்முடைய குடும்பம் தலை தோங்குவதற்காக. அதே போலதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திற்கு எதற்காக சென்றார்? அவர் சென்றது நிமித்தமாய் மனுக்குல மக்களாகிய நமக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கருத்தோடு கூட நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த சூழலில் இந்த காலை வேளையில என்னோடு கூட என்ன பண்ணுங்க? உங்களுடைய கரத்திலே திருமறையை விரித்துக் கொள்ளுங்க. சொல்லக்கூடிய வேத பகுதியை நீங்களும் வாசித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். இந்த விதமான காரியத்தை குறித்து 530 வருடங்களுக்கு முன்பதாகவே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அத்தியாயம் 13-14 வசனங்களிலே தெளிவாக ஆண்டவருடைய திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். வசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வருவதற்கு முன்பதாகவே தானியேல் தெளிவாக சொல்லுகிறார். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தாருங்கிற தரிசனத்தை அவர் பரிசுத்த ஆவியான உந்துதலோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதியிருக்கிறார். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருவார். அவர் மீண்டும் இந்த பூமி என்ன பண்ணுவார்? 1000 வருடம் அரசாட்சி செய்வார். எழுதப்பட்ட காலங்கள் எவ்வளவு தெரியுமா? 535 வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகிற்கு வருவதற்கு 535 வருடங்களுக்கு முன்பதாகவே தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் நம்ம தரிசனத்தை கொடுக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரும் கூட எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அத்தியாயம் 8, 9, 10 வசனங்களை இப்படியாக எழுதியிருக்கிறார். அதையும் வாசிக்க கேட்போம். மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இறங்கினவரே எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? நிரப்ப வேண்டும். எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். யாராகிலும் மேலே சென்றவர்கள், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டுமா இறங்கி வந்தாரா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுகிறார், எபேசு திருச்சபையிலே ஏறினார் என்பதினாலே
அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்கள் இறங்கினார் என்றும் விளங்குகிறது அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, தென்னிந்திய திருச்சபையுடைய மாமன்றத்தின் தலைப்பு பிதாவிடம் சென்ற இயேசு கிறிஸ்து. 2 கேள்விகளை நமக்குள் நாம் எழுப்பி பார்க்கலாம். எதற்காக அவர் சென்றார்? அவர் சென்றதனுடைய நோக்கம் என்ன? அப்படி அவர் சென்றதுனாலே நான் இந்த உலகத்திலே அந்த இடைப்பட்ட காலத்திலே செய்ய வேண்டியது என்ன? இப்பொழுது பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இடைப்படுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணுகிறார் என்று சொல்லி யோவான் 14வது அதிகாரத்திலே அந்த முதல் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். வாசியுங்கள். யோவான் 14வது அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, யோவானிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் எதற்காக செல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்காக என்ன பண்ண, வாசஸ்தலத்தை நான் உண்டு பண்ண வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டி இருக்கிறபடினால் நான் என்ன பண்ணணும்? பிதா எனக்கென்று கொடுத்த இந்த மனுக்குல மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணிட்டேன்? நான் செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது நான் பிதாவிடம் செல்கிறேன். உங்களுக்காக வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிற வேலை மாத்திரமல்ல, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கேள்வியோடு கூட அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும், அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் சென்று விட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு கூட இடைப்படுகிறாரா? அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியார் இடைப்படுகிற இந்த காலகட்டத்திலே எனக்கு என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இல்லையா? யோவான் 16வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த ஒரு ஸ்தாபனமும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நெகட்டிவாக எதையும் சொல்லாது, ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை விட்டு பிதாவின் இடத்தில் கடந்து செல்கிறேன். ஆகவே நான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இனி நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்க என்ன ஆயிடக்கூடாது? இடரல் அடைந்து விடக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு நீங்கள் வலிகை போய் விடக்கூடாது சீஷர்களுக்கு சொல்றாரு. அத்தோடு கூட இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? புறம்பாக்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட வெளியிலே இருக்கிற எதிர்ப்பை விட திருச்சபையிலிருந்து புறம்பாக்கக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. திருச்சபையில யார் பெரியவர் என்பதை காண்பிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் ஆலயத்திற்குள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். யோவான் 9வது அத்தியாயத்திலே பார்த்தோம், பிறவி குருடன் ஒருவன் சுகம் பெறுகிறான். அங்கே பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அந்த பெற்றோரிடத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய மகனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்றுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர்கள் அந்த ஜெப ஆலயத்தை விட்டு என்னை புறம்பாக்கி விடுவார்கள் என்று சொல்லி பயந்து என்ன பண்றாங்க? என் மகனுக்கு எப்படி சுகம் கிடைத்தது என்பதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்களே. அப்ப அவர்களுடைய எண்ணம் என்ன? என்னை இந்த ஜெப ஆலயத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? புறம்பாக்கி விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? புறம்பாக்குவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரையும் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு புறம்பாக்கி போட்டது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நீதியை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நம்மையும் கூட இந்த உலகம் என்ன பண்ணோம்? புறம்பாக்கி போடும். ஒருவேளை இந்த சத்தியம் கேட்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் உண்மையான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சீடர்களே, இனி ஜெப ஆலயத்தை விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? புறம்பாக்கப்படுவீர்கள். இன்னொன்று சொல்றாரு, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலமும் வருமா? ஆதி திருச்சபை நாட்களிலே பார்க்கும் பொழுது சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன பண்ணா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை என்ன பண்ணா? கொலை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தான் சொல்லி வேத பகுதியில் வாசித்திருக்கலாம். கொலை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது எனக்கு வந்துச்சு ஒரு எரிச்சல். அவர்களை வளர விடக்கூடாது, அவர்களை அழித்து போட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இந்த கிருபையின் இறுதி காலத்தில் தான் நானும் நீங்கள் வந்திருக்கிறோம். பிதாவிடம் ஏகி இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்குவார்கள். அத்தோடு கூட மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் அங்கே சொல்லுகிறார், உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் நினைக்கும் காலம் வருமா. இன்றைக்கும் நம்மை சுற்றி அப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்குள் சென்று ஆலய ஆராதனைக்கு இடையூறு விளைவிப்பவர்களை இன்னைக்கு என்ன பண்றாங்க, நாங்கள் இதை செய்து விட்டோம் என்று சொல்லி பெருமிதமாக அவர்கள் பேசிக் கொள்கிறதை பார்க்கிறோம், செய்தியிலே பார்க்கிறோம், கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன். அப்படின்னா அந்த தேவன் யாரு? அவர்கள் ஆராதிக்கிற அந்த கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? தொண்டு செய்கிறவர்களாக இருக்கிறார்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, தொடர்ந்து அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்னுடைய வார்த்தையை விட்டு விலகி போகாமல் இருக்கிறவன் யாரோ அவன் தான் யாரா? பாக்கியவான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்க போவது கிடையாது, பிதாவினுடைய சித்தம் நிறைவேறிவிட்டது, ஆகவே நான் எங்க போற பிதாவினத்தில் போகிறேன், எப்பொழுதும் போல உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் நான் உங்களுக்கு போதித்த அந்த வார்த்தையின் பிரகாரம் என்ன பண்ணோம், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் வழிவிலகி போகக்கூடாது. அப்படி வழிவிலகி போகாமல் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். அப்படி வழிவிலகாமல் போகாமல் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? ஜெபாலயத்திற்கு புறம்பாக்குவார்கள். நீங்கள் நீதி நிமித்தமாய் நடக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும்? புறந்தள்ளி கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெரிவு செய்யப்பட்ட அந்த வேத பகுதியிலே யோவான் 16வது அதிகாரத்திலே 31, 32, 33 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். இயேசு சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் தன் இடத்திற்கு என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சீஷர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்னமோ போறோங்கிறாரே, கொஞ்ச காலம் சொல்றாரே, அந்த கொஞ்ச காலம் எது? இயேசு கிறிஸ்து பரமேறி இன்றைக்கு 2020 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அவர் சொன்னது காலம் என்னவா? கொஞ்ச காலம். மீண்டும் அவர் வருகிறேன்னு சொல்லி வாக்குரைத்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்தை குறித்துதான ஒரு குழப்பம் சீஷர்களுக்குள் நிலவி கொண்டிருக்கிற அதே சூழல் மத்தியிலே இயேசு அநேக விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கும் போது சொல்றார் 27 வசனத்துல, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை என்ன பண்றாரோ சிநேகிக்கிறார். சீஷர்களுக்கு அந்த பிரிவு தாங்க முடியல. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் செல்வது என்ன பண்ணல, விரும்பவில்லை. எங்களோடு கூடவே இருக்க வேண்டும். பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து பாதாளத்தில் இறங்கி மீண்டும் என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்தார். 40 நாட்கள் பிரத்யட்சம் அநேகருக்கு தரிசனமானாரே, மீண்டுமா எங்களோடு கூட அவர் இருக்க வேண்டியதானே, ஏன் அவர் பிதாவிடத்திற்கு செல்ல வேண்டும்? சீஷர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இதற்கு பின்பதாக நடைபெறக்கூடிய அந்த சூழலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இது எப்பொழுது நடைபெற்றது? ராபோச்சனம் முடிந்து கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கும் பொழுது அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களும் வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாரத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில இவர்கள் என்ன பண்ணல, ஜெபிப்பதற்காக அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணையவில்லை. அவர்கள் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். அந்த சூழல் மத்தியிலே தோமாவின் வழியாக இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்வனை பிடிப்பது போல பிடிக்க வரும்போது என்ன பண்ணாங்க, எல்லாரும் சிதறி என்ன பண்ணாங்க, ஓடி போனார்கள் சொல்லி திருமறை சொல்லுகிறது. அதை தான் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதற்கு அழகான ஒரு பதில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வசனத்தின் பால் நான் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எதை அவர் அதை ஆதாரமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை தான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரிய திருச்சபையே, இந்த காலை வழியில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஆண்டவரை அறிந்திருக்கிற நான், ரட்சிக்கப்பட்ட நான், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு பிரியமானவைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாயா? எல்லா வேளையிலும் என்னை நீ மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் என்ன பண்ணுவேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். யாரோடு கூட இருப்பாரா? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது, அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரீதியானவைகளை நான் செய்யும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ண மாட்டாரு, என்னை தனியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இந்த கடைசி காலத்திலே ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்குவார்கள். சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை விட்டு போகிறேன், ஆனால் இனி இந்த காலம் எப்படி இருக்காது, அற்புதத்தின் காலமாகவோ அடையாளத்தின் காலங்களாகவோ இருக்காது. இனி உபத்திரவத்தின் காலங்களாக இருக்கும். உண்மையா என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகளும் நெருக்கடிகளும் வரக்கூடிய காலமாக இருக்கும். திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு எதிர்நோக்கு பார்வையுள்ளவர்கள் எழும்புவார்கள். நான் யார் என்பதை காண்பிக்கக்கூடிய நபர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அதே சூழல் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறார் பாருங்க, 33 வசனத்துல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. பிரச்சனையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் பிதாவுக்கு பிரியமானவங்களை செய்தேன். ஆகவே இந்த 3.5 வருட காலம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். நீங்களும் எனக்கு பிரீதியானவைகளை இங்கு செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை என்ன பண்ண முடியும், நீங்கள் உணர முடியும். இதை சொல்லி சமாதானப்படுத்துகிறார். நான் போகிறேன், ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன பண்ணுவாரு, உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியாகிய அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட இருப்பார். ஆதி திருச்சபை காலத்திற்குள் நீங்கள் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் தைரியமாய் பிரசங்கிப்பார்கள். அதற்கு காரணம் என்ன, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிறைந்தார்கள் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? நான் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு எதிர்மறையான சூழல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியுமா? கிருபையின் இறுதி காலத்திற்குள் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை பார்த்து இந்த காலை வழி சொல்லுகிறேன், மகனே மகளே, இனிமேல் இந்த சூழல் இப்படிதான் இருக்கும். இந்த கொள்ளை நோய் இருக்கும், தேசத்திற்கு நம்ம தேசம் எழும்பும், ஜாதிக்கிறோம் ஜாதி என்ன பண்ணும், எழும்பும், பிரிவினைகள் வரும், பகைமைகள் வரும், மாம்சத்தின் கிரியைகள்லாம் உச்ச நிலைக்கு செல்லும். ஆனாலும் நீ ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மாத்திரம் என்ன பண்ணு, நீ உன் மனதில் ஆழமாக நீ பதிய வைத்துக்கொள். அழகாக அந்த பகுதி, அந்த வசனம் முடிகிறது பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணேன், உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் என்ன உண்டாமா, உபத்திரவம் உண்டு. என்ன உண்டுங்க, உபத்திரவம் உண்டு. இன்னைக்கு நிறைய பிரசங்கமாக சொல்றாங்க, இயேசுவண்டை வா, உனக்கு ஆசீர்வாதம் தான், இயேசுவண்டை வா, உன் குறைவுகள்லாம் நிறைவாகும். சரிதான், நான் மாற்றி சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை குறித்து பாக்கிய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படியா, தேவ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நீயா போய் துன்பத்தில் அகப்பட்டுக் கொள்வதில்லை,
வேத வசனத்தின் பால் நடக்கிறவர்களுக்கு என்ன வரும்? துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ நான் எதனால ஆண்டவரை கேட்டுதான் ஏன் செய்யறேன், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய உபத்திரவம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணேன்? உலகத்தை ஜெயித்தேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள் சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டார்னு அர்த்தம்? தெரிந்து கொண்டார்னு சொல்லி அர்த்தம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீ இந்த உலகத்தோடு கூட ஒத்து வாழ முடியாது. ஐயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க, கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போனால் ஐயா பொழைக்க முடியும். இல்லை, வேதம் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அப்படி அவரை பகைத்ததினால்தான் சிலுவை பாடு மரணம். ஆகவே சத்தியத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன உண்டு? சிலுவை உண்டு. ஆனால் அந்த சிலுவையை சுமப்பதற்குண்டான பலத்தை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் தருவார். உலகம் உங்களை பகைத்து விட்டதோ, ஐயோ அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து என்னுடைய இணைஞ்சன பந்துக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என்னை விட்டு போயிட்டாங்கய்யா. நான் வேறொரு மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவேன், ஆனால் இப்பொழுது நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? அல்லது கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் நான் வளர்ந்தேன், ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தைக்குள் வந்தேனோ, என்றைக்கு அதிக நேரம் வேதாகமத்தை வாசிக்க வேண்டுங்கிற எண்ணம் எனக்குள் வந்ததோ, என்றைக்கு தேவனுடைய சித்தம் எது என்பதை ஒவ்வொரு சிறிய சிறிய காரியத்திலும் நான் நுணுக்கமாய் பார்க்க ஆரம்பித்தேனோ, அப்பொழுது இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியல? நான் வளைந்து நெளிந்து போக முடியலையா? பரலோகத்துக்கு செல்லுகிற வாசல் எப்படி இருக்குமா? இடுக்கமான வாசல் தான், குறுகலான வாசல் தான். அதில் பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை பேரா? சிலர் என்று சொல்லி வேதம் போடப்பட்டிருக்கிறதே. அன்பிற்குரிய திருச்சபையே, ஒருவேளை இன்றைய நாளிலே ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கி போடுகிற அல்லது உங்களை கொலை செய்வதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறவர்களை இந்த உலகம் எண்ணியாக பேசலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்து விட்டது என்று சொன்னார். என்னை முன்னமே என்ன பண்ணிருச்சு? இந்த உலகம் பகைத்து விட்டது. அத்தோடு கூட இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய என்ன பண்ணியிருக்கும்? சிநேகித்திருக்கும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றார். வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வார நாட்களிலே நம்முடைய அலுவல் மத்தியிலே, நம்முடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே, நம்முடைய தொழில் செய்யக்கூடிய இடத்திலே, நம்முடைய அன்றாட பேச்சு பரிவர்த்தனை மத்தியிலே நான் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா? ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் பிரசங்கிக்கிற, பாடலை பாடுகிற, ஜெபிக்கிற அந்த ஒரு வட்டத்தோடு முடிவடைகிறதல்ல. இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் அதுங்க கிறிஸ்தவம். என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே, என்னுடைய ஐக்கியத்திலே, என்னுடைய உறவுகளிலே நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன் என்பதை இந்த உலகம் என்ன பண்ணும்? உற்று பார்த்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த உலகம் சொல்லும், இவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தான், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? தெரிந்து கொண்டு விட்டேன். ஒரு காலத்திலே நீங்கள் செய்தவைகள் பாவம் என்று சொல்லி உங்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சிறிய சிறிய தவறு செய்தால் என்ன பண்றாரு? அது உனக்கு தவறு என்று சொல்லி தெரிகிறது இல்லையா? இதை தான் சத்தியாவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்தில் நடத்துகிற அனுபவம். பிரியமானவர்களே, மாய்மாலமான கிறிஸ்துவ ஜீவிதம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவ நிமித்தமான உபத்திரவங்களையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது அனுபவித்திருக்கிறோமா? பிதாவிடம் ஏகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இயேசுவண்டை வா, நம்பி வா என்று சொல்லி அழகாக பாடலை பாடுகிறோம். நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது என் தகப்பனார் நான் கேட்டவைகள் எல்லாம், என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு முதிர் வயது ஆகும் பொழுது என்னுடைய அன்பான தகப்பனை இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பார்த்து கொள்ள வேண்டுமே.
அதே போலதான் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த விலை கிரயத்தை என்னுடைய ஆத்துமாவிலே உணரும் பொழுது அந்த இயேசுவுக்காக என்ன பண்ணுவேன், நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவேன், அர்ப்பணம் செய்து விடுவேன். அந்த அர்ப்பணத்தின் வழியாக தான் நான் செல்லும் பொழுது யோபு சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையில் என்ன பண்ணப்பட்டேன், நான் சோதிக்கப்பட்டேன், நான் புடமிடப்பட்டேன். அப்படி புடமிடப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் என்ன பண்ண, நான் பொன்னாக விளங்கினேன். ஒருவேளை கிறிஸ்துவ ஜீவிதத்திலே இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, பல்லாயிரம் வருடத்திற்கு முன்பதாகவே மனுக்குலத்தை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவும் அந்த உபத்திரவத்தின் பாதையில் தான் சென்று கொண்டிருந்தார். அற்புதங்களும் அடையாளங்களும் அநேகம் செய்திருந்தாலும் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்திருந்தும் கூட சொந்தமானவர்கள் என்ன பண்ண, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பகைத்தார்கள். அவரை எப்பொழுது பார்த்தாலும் பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவையோ சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவருக்கு எதிரான குரல் தான் எழுப்பிக் கொண்டிருந்தது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற அதே பட்சத்திலே யோவான் 16வது அதிகாரம் 33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லிவிட்டு மற்றொரு காரியத்தையும் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அன்பிற்குரிய திருச்சபையோரே, ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே உபத்திரவங்களும் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் கடந்து வந்த பாதையும் அதுதான். நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறது போல நீங்களும் அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது அவர் உங்களை தனியே இருக்க விட மாட்டார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அவர் தெளிந்த புத்தியும் பலமும் அன்பும் நிறைந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர், சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அவருடைய பாதையில் நடக்கிற நமக்கும் நிச்சயமாய் ஜெயம் உண்டு. எதிலிருந்து ஜெயம்? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நான் ஆண்டவரோடு கூட இணைகிற அந்த நாளிலிருந்து நான் உலகத்திலே இருந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறேன், உலகத்தான் அல்ல. நான் என்றைக்கு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, நான் மற்றவர்களை போல இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டியவன் என்கிற அந்த மன உறுதியை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்ன பண்ணீங்க, உண்டாயிருப்பதனாலே உலகத்தை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லி. ஒருவேளை தேவனால் உண்டாயிருப்பது என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின் பால் நாம் ஈர்க்கப்பட்டு அவருடைய இலவசமான கிருபையினாலே என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் மரண பரியந்த நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து எவர்களை இந்த உலகத்திலே அதிபதியாகிய சாத்தானை என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எதிர்த்து போரிடக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 5வது அத்தியாயம் 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு குணம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவது விசுவாசம். ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபணம் செய்வதுங்க சுவாசம். ஆனா நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு நிரூபணம் எதுங்க? ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் இந்த உலகத்திலே மரண பரியந்தம் வைத்திருப்பேன் என்று சொன்னால் உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். பவுலடிகளார் சொல்கிறாரு, நான் காவலிலும் நாசமோசத்திலும் நிர்வாணத்திலும் பட்டயத்திலும் இருந்தேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிதாவிடம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கும் போது 1 தெசலோனிக்கேயிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். அப்பொழுது அவரோடு கூட பயணிக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை என்ன பண்ணுகிறோம், நானும் நீங்களை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுவாங்க. அப்பொழுது நாம என்ன பண்ணுவோம், அவரோடு கூட
ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். விண்ணகத்திற்கு இயேசு கிறிஸ்து நம்மையும் அந்த விண்ணகத்திற்கு என்ன பண்ணுவாரு? அழைத்து செல்வார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே நான் புறம்பாக்கப்படுவேன், நான் பாடுகளுக்குள்ளாக அனுமதிக்கப்படுவேன், உபத்திரவங்களுக்கு குகையில வைத்து சோதிக்கப்படுவேன். அந்த சோதனையின் வேளையிலே இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதையே நான் செய்வதற்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நான் உலகத்தை ஜெயிக்க முடியும். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று இருக்கக்கூடிய இந்த சூழல் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போன வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்வோம். நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஒரு பழைய பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் பாட இருக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பழைய பாடலை கூட இந்த வேளையிலே பாடுவோம். அதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என்னுடைய உள்ளத்தை அவர் புதிதாக்கினார். பிதாவாகிய தேவனிடம் ஏகி இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நானும் கூட அந்த இன்ப கானானுக்கு நேராக என்ன பண்ண முடியுமா? நான் செல்ல முடியும். என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை நீங்களும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆனந்தமாய் இன்ப கானா ஏகிடுவே, தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப கானா ஏகிடுவே, தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. நாளுக்கு நாளற்புறமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாளற்புறமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப கானா ஏகிடுவே, தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்ப கானா ஏகிடுவே, தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே
இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இந்த காணா ஏகிடுவே தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் இப்புவியில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் இப்புவியில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவே தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். பேச்சிடுவேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுவேவும் சமூகமே. பேச்சிடுவேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுவேவும் சமூகமே. பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவே தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவே தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் தரிசனம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையே, உன் வீட்டிலே ஒரு ஓரத்திலே அமர்ந்து
என்னதான் இன்னைக்கு நமக்கு செய்தி கொடுப்பார் என்று சொல்லி உங்களுடைய கைபேசி அருகில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் பிதாவிடம் ஏகினார் என்று சொல்லி இன்று தியானித்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் மீண்டுமாய் வருவேன், கொஞ்ச காலத்திலே வருவேன். உபத்திரவத்தை அனுபவித்து நீங்கள் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வருகின்ற வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு அழுகை இருந்ததோ, அதுபோல எனக்காக இந்த உலகத்தில் நீ பட்ட பாடுகளுக்கும் அவமானத்திற்கும் பரிகாசத்திற்கும் நிந்தைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வரும்போது வைப்பேன். அப்பொழுது இதுவரை உன்னுடைய வாழ்விலே இருந்த அழுகையின் சத்தம் நின்று போகும். என்னோடு கூட நீயும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாய். நான் பிதாவிடம் சென்றதை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கண்களால் பார்த்தீர்கள் அல்லவா? அதே போல என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அன்பு திருச்சபை மக்களே, நான் மீண்டுமாய் வருவேன். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தவர்கள், கிறிஸ்துவாகி என்னை இந்த உலகத்தில் பறைசாற்றியவர்கள், என்னுடைய பிரதானமான கட்டளை நிறைவேற்றியவர்களே, உங்களையும் என்னோடு போல அழைத்து செல்வேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது ஐயா. இப்பொழுது உலகமே இந்த கொரோனா வைரஸுக்கு மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற காலத்திற்குள் திருச்சபைக்கு கூட செல்ல முடியாதபடிக்கு இந்த கைபேசி வழியாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு எப்பொழுது இந்த சூழல்கள் மாறும்? இப்பொழுதுதான் எனக்கு வேலை கிடைத்தது, ஆனால் சூழல்கள் முற்றிலுமாய் மாறிவிட்டதே. எங்களுடைய இந்திய தேசத்திலே 85,940 பேர் இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். டிவியை ஆன் பண்ணினால் எப்பொழுதும் இந்த கொரோனாவை பற்றி செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதிலே சுகமடைந்தவர்கள் வெறும் 30,153 பேர் தான். ஆனால் இதுவரை மரித்து போனவர்களோ 2,752 பேர். எங்களுடைய தமிழகத்திலும் இதுவரை 66 பேர் மரித்து போயிருக்கிறார்கள் ஐயா. உலகத்தின் வரைபடத்தை உற்று பார்க்கும் பொழுது 46,21,407 பேர் இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்களா? இதில் இதுவரை மரித்தவர்கள் 3,03,880. இந்த எண்ணிக்கையிலே நானும் என் குடும்பத்தின் மக்களும் இல்லாமல் இருக்கிறோமே. உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் பெரிதென்பதை நாங்கள் பூரணமாக இந்த வழியை ஒப்புக்கொள்கிறோம். இந்த நெருக்கடியான காலத்திலும் வேலைக்கு செல்ல முடியாமல், வியாபாரத்தை தொடங்க முடியாமல், அலுவல்களை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் எங்கு பார்த்தாலும் மரணத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்விலே ஒரு சிறு தொற்றும் ஏற்படாதபடி பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. எங்களுடைய இல்லத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா, குடும்பமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் எங்களை பாதுகாப்பீர் என்கிற நிச்சயத்தோடு கூட இருக்கிறோம். பிதாவினிடத்தில் ஏகி இயேசு கிறிஸ்துவானவர் எங்களையும் அந்த இன்ப கானானுக்கு அழைத்து செல்வேன் சொல்லி வாக்குரைத்திருக்கிறீரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். உம்மை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து உபத்திரவங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, நெருக்கடிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முதலடி வைக்கும் பொழுது 7 அடிக்கு பின்பதாக என்னை தள்ளுகிறவர்கள் இருப்பதை பார்க்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது நான் முழந்தால் படியிடுகிறேன். உம்மை நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த உலகம் உங்களை நிராகரித்ததப்பா, ஆனால் இந்த உலகத்தை நீ ஜெயித்தீர். எங்களையும் பார்த்து சொன்னீரல்லவா, நீ ஜெயிக்க பிறந்தவன் என்று சொல்லி மீண்டுமாய் ஒரு விசையாய் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய பிரதான சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வருகிறேன். ஜெபிப்போமா?
மகா பரிசுத்தரும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தற்போது இந்த உலகத்தின் அவல நிலைகள் எல்லாவற்றையும் நீர் முற்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர். மக்களுடைய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாதபடிக்கு அரசாங்கங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறது ஐயா. கீழ்த்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் செய்வதறியாது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் சாலையோரங்களிலே யாராகிலும் நமக்கு ஆகாரத்தை தருவார்களான்னு சொல்லி தொண்டு நிறுவனத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. எப்பொழுதும் பார்த்திராத இந்த நிலைகளை இப்பொழுது எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நிமித்தமாய் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் முடங்கி போயிருக்கிறதப்பா. போக்குவரத்துகள் அனைத்தும் முடங்கி போயிருக்கிறது சுவாமி. கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறதப்பா. இருப்பினும் வரக்கூடிய 1ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவித்திருக்கிறார்களப்பா. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரே கலக்கம். எப்படி நான் இந்த எக்ஸாமை எதிர்கொள்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு ஒரு குழப்பமான நிலையில் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய பொருளாதார நிலைகள் முற்றிலுமாய் முடங்கி போயிருக்கிறது. குடும்பத்திலே கர்த்தாவே எதையும் விரும்பியதை வாங்க முடியாதபடிக்கு அல்லது சேமித்து வைத்த பொருட்கள் எல்லாம் குறைந்து போன நிலையில் என்ன செய்வோம்னு சொல்லி தெரியாதபடிக்கு விழிவிதிங்கின்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகவும் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அத்தோடு கூட மாத்திரமல்ல, வீட்டை கட்டி கொண்டிருப்பவர்கள் அதற்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு முடியாதபடிக்கு இன்றைக்கு ஆங்காங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாதியில் நின்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனுடைய முயற்சிகளும் பிரயாசங்களும் முற்றிலுமாய் முடக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட இன்னும் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாதபடிக்கு அநேக பேர் ஆண்டவரே இன்றைக்கு முடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தை ஒரு நல்லதொரு நிலைக்கு வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற நபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கூடிய விரைவிலே கர்த்தாவே அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு நேராக திரும்புவதற்குண்டான வழி வாசல்களை நீர் திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய மத்திய மாநில அரசுகள் மக்களை எப்படி நடத்துவது என்கிற ஞானத்தை நீர் தருவீராக. குழப்பமான முடிவுகள் எதையும் அவர்கள் இனி தொடர்ந்து எடுக்காதபடிக்கு மக்களுடைய இந்த சூழல்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு அரசாங்கமாக, குறிப்பாக கீழ்த்தட்டு மக்கள் நடுத்தர மக்களுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாக மந்திரிமார்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டி ஜெபிக்கின்றோம். பரத்தில் இருக்கிற உம்முடைய ஞானத்தை கொண்டு நீர் அவர்களை நிரப்ப வேண்டி ஜெபிக்கின்றோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிர்ப்பு சக்திகள் இல்லாத நிலையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று என்பதே அவர்களுக்குள் இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறைபவர்களை அது தாக்குகிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா. அதே சமயத்தில் இதிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை மக்கள் தயவாய் செவி கொடுத்து கேட்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த குழப்பமான சூழலிலிருந்து, இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து, முற்றிலும் பாதிக்கப்பட்ட இந்த சூழலிலிருந்து எங்களுடைய தேசத்தை, ஏன் இந்த உலகத்தை நீர் மீட்டெடுக்க வேண்டி ஜெபிக்கின்றோம் அப்பா. செய்த தப்பிதங்களையும் செய்த அக்கிரமங்களையும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அப்பா. ஒரு விசையாய் உம்முடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டி மனதுருகி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் நீர் பரிவாய் கேட்டு ஆண்டவரே, ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அவலை குரலை நீர் கேட்டு மனதுருகி அவர்களுக்கு நீர் மாற்று வழி ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நிமித்தமாய் லட்சோப லட்ச மக்கள் மரித்து போய்விட்டார்கள் ஐயா. அமெரிக்கா, இத்தாலி, சீனா, ஸ்பெயின், பிரான்ஸ், துருக்கி என்று சொல்லி நாடுகளின் பட்டியல்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. எங்களுடைய இந்திய தேசத்திலும் ஆண்டவர் மும்பைக்கு அடுத்தபடியாக எங்களுடைய தமிழகம் இந்த கொரோனா தொற்றுக்கு அதிக பேர் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை தாருங்க. மக்கள் இதை குறித்த ஒரு நல்லதொரு தெளிவான சிந்தையுள்ளவர்களாக இருக்க ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து எங்களுடைய தேசத்தை மீட்டெடுக்க ஜெபிக்கிறோம். இன்றோடு கூட 8 வார காலமாக ஆராதனை நடத்த முடியாதபடிக்கு மூடப்பட்ட நிலைகளையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து கர்த்தாவே,
இந்த சூழலிலிருந்து எங்களுடைய தேசத்தை முற்றிலுமாய் நீர் மாற்றி மீண்டுமாய் திருச்சபையின் கதவுகள் திறக்கப்படவும், உம்முடைய அன்பை ருசித்து பார்த்த மக்கள் மீண்டுமாய் ஒன்று கூடி ஆராதிக்கும்படியான ஒரு வழி வாசல்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவிடம் ஏகி இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். இந்த நம்பிக்கையான, இந்த சமாதானமான இந்த வார்த்தைகளை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்கிறோம். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே எனக்கு தஞ்சமானவன் சொல்லி தாவீதரசன் சொன்னாரே, அதே போல இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே உம்முடைய வேதத்தோடு கூட இணைந்து உம்முடைய வேதம் காண்பிக்கும் வழியிலே பதற்றம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஆற்றலை தார். கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே தனி ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தை இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கவும், கூடிய விரைவிலே திருச்சபை ஆராதனை நடைபெறவும் உங்களுடைய ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.